வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம ஆரஞ்சு தோல் பச்சடி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆரஞ்சு தோலை வந்து நம்ம கீழே போடாமல் அதை அந்த மாதிரி பச்சடி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஆரஞ்சு தோலில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ரொம்ப விட்டமின் சி, ஏ அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம இனிமேல் வெளியே போடாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், நீங்கள் பெருங்காயம் தூள் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், வெல்லம் 2 டேபிள் ஸ்பூன், அதில் சீனி நீங்கள் எடுத்துக்கோங்க, புளி ஒரு சின்ன துண்டு, ஆரஞ்சு தோல் கட் பண்ணால் நமக்கு 1/2 கப்புக்கு வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 3 இல்லைனா 4 ஆரஞ்சுலேருந்து தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் வெந்தயம், உளுந்து சேர்த்துடலாம். இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம். பெருங்காயம் தூள்னால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இதில் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை லேசாக ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகாயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கிடலாம். இப்போ இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி விட்டலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த ஆரஞ்சு தோல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இது நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கிடலாம். இந்த பச்சடியில் வந்து இந்த ஆரஞ்சு தோலில் லேசான ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். நம்ம வெல்லம் சேர்க்கறதுனால அதில் இனிப்பு டேஸ்ட் இருக்கும். காரம், இனிப்பு, புளிப்பு எல்லா டேஸ்ட்டுமே இருக்கிறதுனால அந்த சுவை வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கொதிக்க விட்டலாம். நீங்கள் இதை ரொம்ப நாளாக வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக புளி சேர்த்துக்கிடலாம். அப்படின்னா அது கெட்டு போகாது, நல்லா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்படின்னா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா யூஸ் பண்ணுறப்ப எப்போவுமே ட்ரையான ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ இந்த புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விட்டலாம். நல்லா இது திக்காகட்டும், அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டலாம். நல்லா இது ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நம்ம இதில் வெல்லம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும், அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டலாம். இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு டிஷ்ஷு. இதை நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல்ல போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்க. இந்த ரெசிபிஸ் டிஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க, தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம்.